மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. அஜித் ஃபேன்ஸ் எங்களை சொன்னாங்க, நாங்கள் நல்லதா சொல்லுவோம். நல்லா இவன் விஜய் ரசிக்கிறவன். இவனை கேளுங்க, இவன் என்ன சொல்லனா கேளுங்க, நீங்களே கேளுங்க. சொல்றாரு படம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் கடவுளை பார்க்குறோம். புரியுதுங்களா? அவர் நாங்கள் படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை, எங்களுக்கு அது அனாவசியம் இல்லை. ஸ்கிரீன்ல நாங்க தலையா பாக்குறோமா, அது போதும் எங்களுக்கு. 2 அஜித் கடவுளே, அஜித் கடவுளே, ஒருத்தி 500 ரூபாய் 5000 ரூபாய் விட்டாங்கன்னா பாப்போம். கடவுள் ஒரு ஆள் மட்டும்தான். வேற மாதிரியா படத்தை பத்தி யாரும் சொல்ல என்ன சொன்னாங்க? கடவுளே 500 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் வச்சா கூட உயிரே கொடுப்பாங்க. அஜித் கடவுளே. பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, எவனாவது தலையா பத்தி தப்பா சொன்னீங்க அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தலையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீ என்ன வேணா சொல்லு. பார்க்காம வந்து கடவுளை பத்தி நீ சொன்னதுல போதும், நீ அவ்வளவுதான். வந்து தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீ வந்து கடவுளை தரிசனத்தை வந்து தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாரு. சொல்லு, தல டைலாக் பேசணும் அவசியம் இல்ல. சரியான பெர்ஃபார்மன்ஸ். இந்த செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்க போகுது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், சம மாஸ்டர் படம். இந்த செகண்ட் ஹாஃப் வந்து படம் சொல்லவே வேணாம். பயங்கர பிளாக் பஸ்டர் படம். படம் முடியாம நாங்க சொல்றோம். நாங்க எவனாவது சும்மா நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து படம் பாரு. நீ எந்த ஃபேனு, தலைவன், ஹீரோ என்ன படம் எடுத்தான், என்ன ஸ்டோரி எடுத்தான், அதை நீ பாரு. ஃபர்ஸ்ட் எங்க படையும் வந்து பாரு. நாம எல்லாரும் ஹீரோஸ் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. சும்மா நெகட்டிவ் வேணாம். என்னைக்குமே விடாமுயற்சினா அவன் வைப்பு கோசம் போறான் தலை. என்ன புரியுதா? கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு? அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க தவிர நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு சொல்லிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த ஃபேனாவது எந்த நடிகனாவது சொல்லிருக்காங்களா? யாரு சொல்லிருக்கா? அஜித் வாழ்க விஜய் வாழ்க. நீங்க எப்போ வாழ போறீங்க? நல்லது தானே சொல்லியிருக்காரு, கெட்டதா சொல்லியிருக்காரு? நல்லது தானே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ண, நம்ம அவர் சொல்றபடி நம்ம வாழணும். அரசியல் வேண்டாம், அஜித் போதும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டல்லா தான் போச்சு. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டா போய் நிக்குது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் தலை ரசிகர். ஓகே, எப்படி கொண்டு போயிருக்காங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க தலையை பாக்குறீங்க ஸ்கிரீன்ல. நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் எதாவது சொல்ல வராங்க? ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்கு. தலை இனிமே தான் ஆரம்பம் எல்லாம். எப்படி இருக்கு? எப்படி இல்ல, இனிமே தான் ஆரம்பம் எல்லாம். இனிமே தான் பார்க்கலாம். கதையா முடிச்சிடலாம். தலை
2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அவன் அர்ஜுனை முச்சிரான். அவன் விட மாட்டான். அர்ஜுன் க்ளோஸ். இனிமே க்ளோஸ். அடுத்து 10 வருஷம் ஒத்து வந்தாலும் பார்ப்போம். இப்போ இல்லை 20 வருஷம் 30 வருஷம் தான் தலை தான். என்றைக்குமே தலை தான். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே? என் தலை ஸ்க்ரீனில் வந்தாலே எனக்கு போதும். பிடிக்குதல அந்த ஸ்க்ரீனில் இப்படி வந்தாலே போதும். தலை முகம் வந்தாலே போதும். எப்பவுமே தலை தான். ஓகே தல, கொஞ்சம் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது? பார்த்தது இனிமே தான் தல கதை. பயணமே தல, இனிமே தான் கதையா இருப்பாது. இனிமே தான் கதையே. அது பால தல சொல்றேன். 2 வருஷம் அப்புறம் நீங்க அஜித் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, எப்படி இருந்தாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு தல பாருது. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் மாசம் என்ட்ரி கொடுத்துறாரு. இனிமே தான் பார்க்க போறேன். நீங்க அந்த மஜாவான ஒரு பாட்டோட அது சிம்பிளா போட்டாங்க, அது ஓகே தல. சிம்பிளா போட்டாங்க, அது ஓகே. அது மஜா தான் இருக்குது, அது ஓகே. சிம்பிளா போட்ட மஜா தான் இருக்குது. இனிமே தான் கதையா வரும். மங்காத்தா படத்துல வர மாதிரி அர்ஜுன் இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, அவங்கள எப்படி பண்ணிருக்காங்க அஜித்தோட சேர்ந்தவங்க? அது பெட்டரா இருக்கு தல. மங்காத்தா சத்தியம் 2 மணி பெட்டரா இருக்கும். ஓகே. அனிருத் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? இனிமே தான் அனிருத் பிஜிஎம் காட்ட போறாரு. கண்டிப்பா. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சது? ஓ செம்ம படம். படம் நல்லா இருக்குது. ஓகே. என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க அஜித் அவர்களை 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்குது. மங்காத்தாவோட இது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஹாய், படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. பாகுந்தியா நல்லா இருந்ததா? ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ? வேறு லெவலுக்கு இது. ட்விஸ்ட்டே இனிமே தான் ட்விஸ்ட்டே. செகண்ட் ஹாஃப் தான் ட்விஸ்ட்டே. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சப்போ தான் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ட்விஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும்ல. டைரக்டர் அந்த மாதிரி வேறு எதுவும் வெங்கட் பிரபு விட வேறு லெவல் டைரக்டர் நான் சொல்கிறேன். இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஏகே எப்படி இருக்காரு? கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்காரு. விஸ்வரூபம் ஒன்றும் காட்டல. விஸ்வரூபம் விஸ்வாசம் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வரப்போகுது. ஓகே. we will wait and see. த்ரிஷா அஜித் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்காரு? எத்தனை பேர் கூட நடிச்சாலும் தலை அஜித் கூட நடிச்ச அப்புறம் அந்த பேரே வேற லெவல். கண்டிப்பா. எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்குது. எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஏகே 2 வருஷம் அப்புறம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க? தலை வந்து வேறு லெவலில் நாங்கள் இன்னும் வேறு லெவலில் நினச்சோம். ஆனால் அதை விட நிறையா எடுத்துருக்காங்க. படம் தலையா சூப்பராக இருக்குது. தலை வேறு லெவல் தான். எப்படி ப்ரோ இருக்கு படம்? தலை டான்ஸ் செம்ம. அது போதும். 500 டிக்கெட்டுக்கு அது போதும். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லவ் சீன்ஸ் எல்லாம் ஆன்சென்ட் அஜித்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் எப்போ பார்த்தாலும் சண்டை காட்சியில் இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பேன். விஷுவல் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது சூப்பராக அந்த கேமரா மூமெண்ட்டும் சரி, அந்த மியூசிக் அந்த ஸ்லோ மியூசிக் சூப்பராக மெலோடியாக சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். அண்ட் தென் 2 பேரும் தலையும் ரொம்ப சாஃப்டாக ஆஃப்டர் லாங் டைம் அந்த பேஸ் கதை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்தது. நல்லா படம் நல்லா இருந்துச்சு. தலை எப்பவுமே கற்று தான். ஓகே. எப்படி கொண்டு போயிருக்காங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தலையை பார்க்குறீங்க ஸ்க்ரீனில்? ஆமாம். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? என்ன சொல்கிறது, முதல்ல ஃபேன் ஷோ கிடைக்குமான்னு தான் நாங்கள் யோசனை பண்ணுறது. ஏன்னா காசு தலை இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும். தலை வருவாரா? அதுதான். ஆல்வேஸ் ஏகே. ஓகே. 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஏகே. ஆமாம். எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி இருந்தார்? எப்பவுமே ஹாப்பி தான். ஏகேனா ஸ்பெஷல் தான். ஓப்பனிங் ஏன்னா கிங் ஆஃப் மாஸ் ஓப்பனிங். என்ன பிடிச்சது உங்களுக்கு? அந்த சாங்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? ஓப்பனிங்கே சாங்கு சூப்பராக இருக்குது. எனர்ஜெட்டிக்காக இருக்குதா? சூப்பர். அனிலோட பிஜிஎம்ல ஏகே பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம்? ஏகே படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு என்னென்னா ஜென்ரலாக ஃபேன்ஸுக்கான மாஸ் சீன் இல்லை. இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குது படம். என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க? நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. சைலண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். கதையிலேயே அப்படியே சீன் பை சீன் பார்த்துட்டு இருக்க மாதிரி கொண்டு போயிருக்கு. மங்காத்தா காம்போ மாதிரி இருக்கா? ஏன்னா அர்ஜுன் விசஸ் அஜித்னு வரும்போது அந்த மாதிரி இருக்கும். பட்டு அது கொஞ்சம் நம்ம சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நல்லா இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பெரிய ஓகே தான். இனிமேல் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஃபுல் கதையே. ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க இன்டர்வியூவில். இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் போகிறது தெரியல. போர் அடிக்கல, லேகும் அடிக்கல. ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் கதை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் முடிஞ்சது. பிஜிஎம் வேறு லெவல் ப்ரோ. பிஜிஎம் மட்டும் பக்காவாக இருந்தது. அஜித் சாரோட ஆக்டிங்கும் வேறு லெவல். ஆனால் செகண்ட் ஹாஃப் அதுக்கு அடுத்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா தான் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்றது முழுசாக சொல்ல முடியும். பார்த்த வரைக்கும் ஓகே. டைம் போகிறது தெரில. லேக் எங்கேயும் அடிக்கல.
பார்த்த செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும். செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. கரெக்டாக போயிட்டு நல்லா இருக்கு ப்ரோ படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்து சொல்கிறேன். அது செலிப்ரேஷன் நல்லா பண்ணிட்டு தான் இருக்கோம். உள்ள தொண்டை கட்டிட்டு இருக்கு தெரியுதுல. அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிஞ்சிருக்கு. அதான் எப்படி போயிட்டு இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏகே 2 வருஷம் அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க, எப்படி பண்ணிருக்காரு? சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் பண்ணிருக்காரு. இப்போ ஃபுல்லாக பார்த்ததுன்னா ஃபுல்லாக சொல்ல முடியும். இப்போதைக்கு சோஃபா சோ குட். அனியோட பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பக்காவாக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? இன்டர்வல் வரைக்கும் வந்திருக்கு. படம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. த்ரில்லர் படம். ஏகே எப்படி இருக்காரு? 2 வருஷம் அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க. கதையே ஹாலிவுட் லெவலில் இருக்குது. சோஃபார் ஸ்டோரி த்ரில்லர் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது. ஓகே, அர்ஜுன் அண்ட் ஏகே அப்படின்னு வரப்போ எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? சேம் மங்காத்தா லெவலில் இருக்குது காம்போ. இப்போ தான் வந்து 2 கேரக்டருமே பிக்கப் பண்ணுறாங்க. மங்காத்தா லெவலில் இருக்குது. அர்ஜுனும் செம்மையாக என்ன ரோலுன்னு தெரில. இனிமேல் தான் செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும் என்னன்னு. எப்படி இருக்கு? போய் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போகுது. ஓகே, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் போகுது. அது செகண்ட் ஹாஃப் தான் தெரியும். ஏகே 2 வருஷம் அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க, எப்படி பண்ணிருக்காரு? அதுதான் ப்ரோ, ரொம்ப வருஷம் பார்த்தது ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு ஏகே ஸ்டாராக பார்க்குற மாதிரி இல்லை. வெயிட் பண்ணோம். ஒர்த்தாக தான் போயிட்டு இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்.